request to see you on again. புகழ்பூத்த கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆல் ஆஃப் ஃபேம் விருது முன்னாள் நட்சத்திர வீரரான முத்தையா முரளிதரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவலை விளையாட்டு செய்தியில் எதிர்பாருங்கள். நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தியுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா புதிய பஸ் தரிப்பிடம் தொடர்பான இறுதி முடிவு எதிர்வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும். வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் தெரிவிப்பு. வவுனியா பஸ் தரிப்பிடத்தில் இன்று ஏற்பட்ட மோதல் தொடர்பில் தனியார் பஸ் நடத்துனர் ஒருவர் கைது. மல்லிகை தீவு சிறுமிகள் துஷ்பிரயோக சம்பவத்தின் அடையாள அணிவகுப்பு குறித்து MK சிவாஜிலிங்கம் முன்வைத்த குற்றச்சாட்டை சிறைச்சாலைகள் திணைக்களம் மறுத்துள்ளது. குப்பை பிரச்சினைக்கு அமைச்சர் ஜான் அமரதுங்க வழங்கிய பதில். தொடர்பான விரிவான செய்திகள். சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவு 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் ஆலோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய சிறுநீரக நோயாளர்களுக்கு அரசினால் மாதாந்தம் வழங்கப்படும் 3000 ரூபாய் உதவித்தொகை 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 10 அமைச்சுகளுக்கான புதிய செயலாளர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளனர். மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கான புதிய செயலாளராக PS விதானகே நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதாரம், போஷாக்கு மற்றும் சுதேச வைத்திய அமைச்சுக்கு உதயார் செனவிரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பெட்ரோலிய வள அமைச்சின் செயலாளராக உபாலி மாரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் புதிய செயலாளராக JA ரஞ்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். ஷிரானி வீரகோன் விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைச்சின் செயலாளராகவும் LTA திசாநாயக அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராகவும் நியமனம் பெற்றுள்ளனர். தொழில் மற்றும் தொழிற்சங்க சப்ரகமு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக SAN சரணதிச நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நீர்ப்பாசன மற்றும் நீரியல் வள முகாமித்துவ அமைச்சிற்கான புதிய செயலாளராக ஜயந்த விஜயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதேச அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக APG கிட்சிரி நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அனுர திசாநாயக்க மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் மற்றும் கல்வி அமைச்சர் த குருகுலராசா ஆகியோர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளமையினால் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என விசாரணைக்குழு பரிந்துரை செய்திருந்தது. யுத்தத்தின் பின்னர் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ள வடபகுதி மக்கள் இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்பார்க்கவில்லை எனவும் விசாரணைக்குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதிகளான S. தியாகேந்திரன், S. பரமராஜா மற்றும் முன்னாள் அரசாங்க அதிபர் S. பத்மநாதன் ஆகியோர் வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். நார்தன் பவர் மின் உற்பத்தி நிலையம் சுன்னாகத்தில் தொழிற்பட்ட போது அதனது கழிவு எண்ணெய் குடிநீரில் கலந்த விடயத்திற்கு ஆய்வுக்குழு ஒன்றை நியமித்து அக்குழுவின் அறிக்கை மூலம் நிறுவனத்துக்கு சாதகமாக அறிக்கையை வெளிப்படுத்தி உண்மையை அமைச்சர் ஐங்கரநேசன் மறைத்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்து கூட்டுறவு ஆணையாளருக்கு நெருக்குதல் கொடுத்தமை மற்றும் கூட்டுறவு அமைப்பின் தலைவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முன்னெடுக்கப்பட்ட 5 லட்சம் மரநடுகை திட்டத்தில் பண மோசடி செய்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்ற நீர்ப்பாசன திட்டம் இதுவரை வெற்றியளிக்கவில்லை என தெரிந்தும் புழுதியாறு ஏற்ற நீர்ப்பாசன திட்டத்தினை முன்னெடுத்து 36 மில்லியன் ரூபாவை அமைச்சர் வீண் விரயம் செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் 90% மாகாண சபை உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் ஆளும் கட்சி உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளமையினால் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கிடையில் கொள்கை செயற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடல் நடத்துவது சிறந்தது என விசாரணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. மாகாண சபை மக்களுக்கு திறம்பட சேவைகளை முன்னெடுப்பதற்கு பல தடைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் விசாரணைக்குழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அமைச்சர்கள் தமது திறமை, அனுபவம் என்பவற்றை கைவிட்டு மாகாண சபை நிர்வாகத்தில் தமக்கு கிடைக்கும் வசதிகளோடு நிம்மதி அடைவதற்கு முயல்வதாக தாம் கருதுவதாக விசாரணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஆனால் வடபகுதி மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை என ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்த குழு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் கந்தையா சிவநேசன் முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார்.
ஊழல் குற்றச்சாட்டு என்று கூறுகின்ற போது அவர்கள் அதிலே நிதி மோசடி அங்கே குறிப்பிடப்படவில்லை. நிச்சயமாக அது ஒரு நிர்வாக முறையிலே ஏற்படுகின்ற குளறுபடிகளைத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நிதி மோசடி அல்ல. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே இந்த நிர்வாக சீர்கேடுகள் இன்று இருக்கின்ற மாகாண சபை மிகவும் ஒரு மெத்தன போக்கை கடைபிடிக்கின்றது என்பதை நான் நிச்சயமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அண்மையிலே இங்கே அந்த பட்டதாரிகளுடைய நியமனம் பாடசாலைகளுக்கு மேற்கொள்கின்ற போது மிக அதிகமான வெற்றிடங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருந்தது. நிச்சயமாக ஒருவரை உள்வாங்குகின்ற போது அந்தந்த பிரதேசத்திலே இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை இருந்தும் கூட அதை உதாசீனம் செய்து தங்களுடைய எண்ணத்துக்கே ஒரு சோதனையை வைத்து இங்கே இருக்கின்ற மாணவர்கள் பழிவாங்கப்பட்டது, இங்கே இருக்கின்றவர்கள் உள்வாங்கப்படுவதை தவிர்ப்பதற்கான ஒரு திட்டமாகவே அது நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக அதை கூறிக்கொள்ள வேண்டும். இங்கே நியமனம் பெற்று வந்தவர்களிலே 1/3 பகுதியினர் மீண்டும் திருப்பி அவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி சென்று விட்டார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இங்கே இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்பிவிட்டு இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை மீண்டும் அவர்கள் தங்களுடைய பிரதேசத்துக்கு மீள எடுக்கின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக ஒரு ஊழல் தான். மிக சிறந்த பாடசாலை இருந்தும் கூட ஏன் இந்த தனியார் பாடசாலைகள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இது கூட இந்த வடமாகாணத்தினுடைய ஊழலில் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். திருகோணமலை மூதூர் பெருவழி கிராமத்தில் 3 சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமாந்துறையில் மாபெரும் கண்டன பேரணி நடத்தப்பட்டது. சமாந்துறை பகுதியைச் சேர்ந்த 24 ஆலயங்களின் நிர்வாக சபையைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பொதுமக்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். மல்வத்த பிள்ளையார் கோயில் வளாகத்தில் கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பேரணி கல்முனை அம்பாறை பிரதான வீதியூடாக மல்வத்த விளையாட்டு மைதானத்தை சென்றடைந்த பின்னர் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உரியவர்களுக்கு சரியான நடவடிக்கை இந்த நல்லாட்சி அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பிரதேசம் சார்பில் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். வேலியே பயிரை மேய்வது போல் சில காம கொடுவர்கள் இந்த மாணவர்களை அவர்களுக்கு எதிர்காலத்தை பிளவுபடுத்தியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை என்பது எதிர்காலத்தில் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற மனித மிருகங்களுக்கு வழங்குகிற ஒரு பாடமாக அமைய வேண்டும். சிறையிலிட்டு இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் தந்தையாகிய நான் மன வேதனைகளோடும் மன கவலைகளோடும் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். கிளாஸுக்கு அனுப்ப முடியவில்லை, பாடசாலைக்கு அனுப்ப முடியவில்லை, ஏன் வீடுகளில் விட்டு பயமா இருக்கின்றது. இப்படியான காமுகர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு ஆகப்பெரிய தண்டனை, தூக்கு தண்டனை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திருகோணமலை மூதூர் மல்லிகை தீவில் 3 சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட அடையாள அணிவகுப்பின் போது சந்தேக நபர்களின் அங்க அடையாளங்கள் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை சிறைச்சாலைகள் திணைக்களம் மறுத்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மீதான அடையாள அணிவகுப்பு கடந்த 5ஆம் தேதி மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது அடையாள அணிவகுப்பில் ஈடுபடுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் மொட்டையடிக்கப்பட்டு அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டதாக வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் குற்றம் சாட்டியிருந்தார். மூதூர் பிரதேசத்திலே 3 பாடசாலை மாணவிகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மிக மோசமான நிலைமையில் இருந்ததை தொடர்ந்து இன்றைக்கு சந்தேக நபர்கள் என்று கைது செய்யப்பட்டவர்கள் பலத்த அரசியல் செல்வாக்கு அல்லது வேறு பல செல்வாக்குகள் காரணமாக தப்பிக்கக்கூடிய ஒரு ஏதுவான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு திருவண்ணாமலையில் இருந்து கிடைத்த செய்திகளின்படி சிறைச்சாலைக்குள்ளேயே சிலருக்கு மொட்டை அடிக்கப்பட்டு அடையாள அணிவகுப்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவிகளால் சிறுபான மாணவிகளால் அதை அடையாளம் காட்ட முடியாமல், ஆகவே வேறு வேறு விஞ்ஞான ரீதியான பரிசோதனைகளை செய்ய முடியும். அதை துரிதப்படுத்தி குற்றவாளிகள், அது குற்றம் செய்யாதவர்கள் அவரை தண்டிக்க தேவையில்லை, அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சந்தேக நபர்கள் சில தவறுதலாக கைது செய்யப்பட்டிருக்கலாம், வேறு எதுவும் பிரச்சனை. நாங்களாகவே பிடிபட்டவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லவில்லை, சரியான குற்றவாளிகளை கண்டுபிடி தண்டனை வழங்குவதுதான் ஒரு நல்ல ஒரு சீரான நிலைமையை கொண்டு வர முடியும் என்று திருகோணமலை சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்ட 3 சந்தேக நபர்களின் அடையாளங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் பொய்யானதொன்றாகும். இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்படும் சந்தேக நபர்களின் அடையாளங்களை மாற்றுவது சட்டவிரோதமான செயற்பாடாகும். இவ்வாறான எந்த ஒரு செயற்பாடுகளும் இதுவரை நடைபெற்றதில்லை. அடையாளங்கள் மாற்றப்படாமலேயே சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்பு உட்படுத்தப்பட்டிருந்தனர். குடும்பத்தாரை தவிர வெளியாட்கள் எவரும் சந்தேக நபர்களை பார்வையிட அனுமதியில்லை. நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையிலேயே முகம் மறைக்கப்பட்டு அடையாள அணிவகுப்பிற்கு சந்தேக நபர்கள் அனுப்பி வைக்கப்படுவர்.
இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கும் இடையில் இன்றும் முருகல் நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் தனியார் பஸ் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பஸ் சேவை நேர முகாமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இன்று காலை 10:30 அளவில் இந்த நிலைமை ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். வாய்த்தர்க்கம் வலுவடைந்ததை அடுத்து ஏற்பட்ட மோதல் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா டிப்போ ஊழியர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணிக்கும் தனியார் பஸ்ஸில் பயணிகளை ஏற்றும் போது அங்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் ஊழியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவம் வவுனியா பழைய பஸ் தரிப்பிடத்தில் இடம்பெற்றது. இதேவேளை 195 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வவுனியா புதிய பஸ் தரிப்பு நிலையம் பயனற்று காணப்படுகின்றமை தொடர்பில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்ட முருகலை அடுத்து புதிய பஸ் தரிப்பிடத்தில் பஸ்களை தரிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வடமாகாண போக்குவரத்து அமைச்சு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆட்டோ சேவையாளர் ரீதியாக அங்க தொடர்ந்து 2-3 தரம் போய் திரும்பி வந்துட்டோம். தொடர்ந்து அதை திறந்து செயல்படுத்தினா தான் எங்களுக்கு நல்லம். என்னடா இவ்வளவு செலவழிச்சு போட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு சும்மா மாடுகள் படுக்கிற பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கிடக்குது. இந்த நிலையில் வவுனியா நகரின் 5 இடங்களில் வீதியோரங்களில் தனியார் பஸ்கள் தரித்து நின்று சேவையை ஆரம்பிப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அங்க போயும் திருப்பியும் சிடிபி குழப்பி அடிச்சு நாங்க திருப்பி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருக்கிறோம். இங்க இருந்து ஓடுறதால எங்களுக்கு ஒரு நாளைக்கு டீசல் காசு கூட ஓடுது இல்லைன்னு. இப்போ அந்த புதிய பஸ் நிலையத்து போகாத காரணம் எங்களுக்கான சுய பாதுகாப்பு இல்லை. அதே நேரத்தில் எங்களுக்கான வருமான வீழ்ச்சி. எங்கள் மக்கள் இந்த வரிப்பணத்தில் கட்டின அந்த பஸ் நிலையத்துக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த நாங்கள் செல்லும் பொழுது எங்களுக்கான தனி வழி பாதையாக பிரித்து பஸ் நிலையத்தை 2ஆக பிரித்து அந்த பஸ் நிலையத்தை இப்போ சாயினருக்கும் தனியார் போக்குவரத்து துறைக்கும் 2ஆக பிரித்து தரும் பட்சத்தில் நாங்கள் அங்கு செல்ல தயாராக. தனியார் பேருந்து உரிமையாளருடைய எமது கருத்து என்னவென்றால் வெளி மாகாணங்களிலிருந்து வருகின்ற பேருந்துகள் புதிய பஸ் நிலையத்தினுள் அனுமதிப்பது முறையற்றதென்றும் ஏனைய மாகாணங்கள் போன்று எமது வடக்கு மாகாணத்திலும் இது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதுதான் நமது கருத்து. போக்குவரத்து நேர அட்டவணையை மையப்படுத்தி தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் முருகல் நிலை தொடர்பில் வடமாகாண போக்குவரத்து அமைச்சரிடம் நாம் வினவினோம். வவுனியா மாவட்ட புதிய பஸ் நிலையம் மீள இயங்க வைப்பது தொடர்பிலும் சில விசேட கலந்துரையாடல்கள் வருகின்ற 16ஆம் தேதி வவுனியா கச்சேரியில் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். இது ஒரு இறுதி சந்தர்ப்பமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அன்றைய தினம் சரியான முடிவு எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் உடனடியாகவே நீதிமன்றம் சென்று அதற்கான கட்டளைகளை பெறுவதற்கு இருக்கின்றேன். பாதிப்பில்லாத வகையில் தீர்மானம் எடுக்கப்படும். அந்த தீர்மானத்தை முறிக்கின்ற அல்லது அதை மீறுகின்ற எவராயினும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற பேருந்துகள் அனைத்தும் வருகின்ற பொழுது பழைய பஸ் நிலையத்துக்கு சென்று மக்களை இறக்கிவிட்டு புதிய பஸ் நிலையத்துக்கு வர வேண்டும். புதிய பஸ் நிலையத்திலிருந்து தங்களுடைய சேவைகளை ஆரம்பித்து பழைய பஸ் நிலையத்தில் இருக்கின்ற எங்களுடைய நகரப்பகுதியில் இருக்கின்ற மக்களையும் ஏற்றிக்கொண்டு தங்களுடைய மாவட்டத்திற்கு செல்லலாம். அண்மையில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பெருமளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டனர். தற்போது சிறிது சிறிதாக மக்கள் தமது அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்ற போதிலும் பொருளாதார ரீதியில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். கெரவலப்பிட்டி பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவது தொடர்பாக கந்தானையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அமைச்சருடன் மக்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். பிரச்சினை குறித்து பிரதேசவாசிகளால் கடிதம் ஒன்றும் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. வத்தலை போப்பிட்டிய பகுதியில் குப்பை கொட்டப்படுவது தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். அமைச்சரே, வத்தலை போபிட்டிய பகுதியில் இதற்கு முன்னர் குப்பை கொட்டப்பட்டது. அப்போதும் உங்கள் மீதே குற்றம் சாட்டப்பட்டது. நீங்கள் எதனையும் கூறவில்லை. அது சம்பந்தமாக எதனையும் பார்ப்பதில்லை என தெரிவிக்கப்பட்டது. வத்தலைக்கு குப்பை கொண்டு வந்து கொட்டப்படுவது ஏன்? நான் இல்லை என்றால் அதற்கு அப்பால் கொண்டு வந்தது யார் என்று உமக்கு தெரியாதா? பொய் சொல்லாதே.
மக்கள் சொல்வது எனக்கு தெரியும். இதற்கு பின்னர் இந்த வாயிலை கடந்து உள்ளே வர வேண்டாம். தயவு செய்து இனி போதும், செல்லுங்கள். அவ்விடத்திலிருந்து வெளியே செல்லுங்கள். அவசியமான கேள்வி ஒன்றை கேளுங்கள், அதற்கு பதிலளிக்கிறேன். முட்டாள்தனமான கேள்விகளை கேட்காதீர்கள். பார்ப்போம் இதனை போடுகிறீர்கள் என்று. நீங்கள் தவறானவற்றை போட்டால் என்னை கெட்டவன் என்று சொல்ல வேண்டாம். அமைச்சர் ஜான் அமரதுங்கவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய வத்தளை போப்பிட்டிய குப்பை கொட்டுமிடமே இது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெறும் பாரிய போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துமாறு மீனவர்களும் பிரதேசவாசிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக இன்று காலை 10 மணி அளவில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அவர் வெறுமனே எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு வல்லரசுகள் இணைந்து ஐநா மனிதுரிமை பேர யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் பாரிய போதைப்பொருள் கடத்தல் முன்னெடுக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இரவு நேரங்களில் இலக்கத்தகடின்றி சந்தேகத்திற்கிடமான முறையில் வாகனங்கள் பயணிப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். 10-11 மணி போல ஒரு பிளாக் கலர் கார் கொண்டு போனது. அதை நாங்கள் தடுக்க முற்பட்ட போது எங்களையும் மீறி எங்களுக்கு இடிக்கிற மாதிரி எங்களை பயமுறுத்தி கொண்டு போய் அவையில் தப்பிச்சிட்டோம். இதை நாங்கள் பொலிசுக்கும் சொல்லியிருந்தோம். நேற்றும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா எங்களை கூறப்படுகின்றது. எங்க இடத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நேற்று கூடி இப்படி கஞ்சா வந்து எங்களோட வீதி ஊடாக போயிருக்குது. நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு பயத்தில் இருக்கிறோம். 7-8 வீட்டுல களவு போய்கிட்டு அதை வந்து இதுவரைக்கும் போலீசாக்கள் எடுத்து நடவடிக்கை எடுத்து வரல, இதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த கஞ்சாக்களும் எங்களோட ஊடாக கடத்தப்படுகின்றது. அதுவும் வந்து ஒரு தடவை அந்த கண்ணும் காணாமல் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. இதேவேளை தமது பகுதியில் கடல் மார்க்கமாகவும் போதைப்பொருள் கடத்தல் இடம்பெறுகின்றமை தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்தியாவிலுடைய ஏஜென்ட்களை பிடித்து இந்த வத்தைகள் இழுவப்படகுகள் ஊடாக கடல் மார்க்கமாக குறிப்பாக வலிகாமம், வடமராட்சி கிழக்கு போன்ற பகுதிகளிலே பெரும்பாலும் போதைப்பொருள் கடத்துவது உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது ஒரு சிலர்கள் இந்த தொழில்களை செய்து கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக கடத்தொழிலாளர் மத்தியிலே தொழிலாளர்கள் மீது இந்த சுமைகளும் அவர்கள் மீது ஒரு கெட்ட ஒரு நோக்கத்தையும் கொள்வது மிகவும் ஒரு வேதனையான விடயம். இந்த கடத்தல்களை கண்டிப்பாக மீனவர்களை நலன் கருதி நமது அரசாங்கம் கூடுதலான கவனத்தில் எடுத்து தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலுமே கடற்படை பாயிண்டுகள் இருக்கின்றது. அந்த முகாம்கள் இருந்தும் கூட பக்கத்தில் அவர்களுக்கு சமீபமாக உள்ள இடங்களிலே இந்த கடத்தல்கள் வந்திறங்கிக் கொண்டிருக்கின்றது. வடமராட்சி கிழக்கில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் கொள்ளை சம்பவங்களை கருத்தில் கொண்டு குறித்த பகுதி மக்களால் விழிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவின் உறுப்பினர்கள் சிலரை கடந்த செவ்வாய்க்கிழமை போலீசார் கைது செய்ததாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் செம்பியன்பட்டு பகுதியில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 17 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக இன்று காலை 10 மணி அளவில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அவர் வெறுமனே எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு வல்லரசுகள் இணைந்து ஐநா மனிதுரிமை பேரவையிலே ஈழத்தமிழர்களுடைய பெயரை பயன்படுத்தி
ஈழத்தமிழர்களை ஏமாற்றுகின்ற வகையிலே பொறுப்பு கூறலை ஒரு உள்ளக விசாரணைக்குள் முடக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநியாயம் செய்கிற வகையிலே நடந்து கொண்டு கடந்த 2012 இருந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அம்பலப்படுத்தி அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு தெளிவான உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டு வந்திருந்த நபர்கள். ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்கள் வேறு தரப்புகளுடைய பிரச்சாரங்களை நம்பி இன்றைக்கு நாங்கள் நடுத்தரவில் இருக்கிற வகையிலே பொறுப்பு கூறலும் இல்லாமல் அரசியல் தீர்வும் இல்லாமல் இருக்கிறதென்றால் திருமுருகன் காந்தி போன்ற ஆழமான அரசியலை வெளிப்படுத்தி கொண்டு இருந்த நபர்களுடைய கருத்துக்களை கேட்காமல் நாங்கள் சிந்தித்தபடியால் தான் எங்களுடைய முயற்சிகள் அவருடைய விடுதலை உறுதிப்படுத்துகின்ற வரைக்கும் தொடரும். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை ஐநா சபை கொண்டு சென்று தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு சென்று ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை முற்று முழுதாக எடுத்து கூறி வந்த திருமுருகன் காந்தியையும் அவர்களது தோழர்களையும் மிக மோசமான குண்டர் தடுப்பு சட்டத்திற்குள் கைது செய்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாகும். தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக சொல்லக்கூடிய தமிழக அரசு இவ்வாறான கைதுகளை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகல கட்சிகளும் சகல அமைப்புகளும் ஒன்றிணைந்து திருமுருகன் காந்தியை விடுவிப்பதற்கான ஆவண செய்ய வேண்டும். அண்மையில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பெருமளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டனர். தற்போது மக்கள் தமது அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்ற போதிலும் பொருளாதார ரீதியில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையினால் பெரும்பாலான பயிர்ச்செய்கை நிலங்கள் அழிவுக்குள்ளாகின. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கடன் பெற்று மேற்கொண்ட செய்கை நிலங்கள் மழை மற்றும் வெள்ளத்தினால் அழிவடைந்துள்ளமையினால் பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவை செய்கையாளர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். ரொம்ப நாங்க கஷ்டத்திலையும் வறுமையிலையும் இருக்கிறோம். இந்த வெள்ளாமை நம்பி தான் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிறோம். எங்கள் கையில் வருமானம் குறைவு. இந்த பையனை வெள்ளாமை போட்டு வெள்ளாமையும் மழை காற்றுல எல்லாம் அடிபட்டு போச்சு. இந்த போட்ட கரெக்டுலாம் கூட எங்களுக்கு மீனா போச்சுங்க. எல்லாம் நகை நட்டுலாம் வச்சு தான் நாங்கள் செஞ்சோம். நகைகள்லாம் எடுக்க முடியாமல் நிலைமையில் இருக்கிறோம். இந்த பாருங்க இந்த கேரட்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த கேரட்லாம் ஒரு கேரட் 500 கிராம்ஸ் வர வேண்டிய கேரட்டு இப்பொழுது ஒரு 100 கிராம்ஸ் கூட வர்றதுக்கு இல்லை. எல்லாம் அழுகியும் உடஞ்சும் காத்துலையும் மழையிலையும் நோய் பட்டு எல்லாம் வீணா போயிடுச்சு. வெள்ளத்திலையும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால நாங்க உரம் வாங்கின காசு கூட கட்ட முடியாம இருக்கோம். யாரும் இந்த பக்கம் பார்க்கலைங்க சார். விவசாயத்துல தினக்கருந்து சல்லி ஒதுக்குறாங்க சார். அந்த சல்லி என்ன ஆகுதுன்னு தெரியலைங்க. மம்பட்டி மருந்து டேங்கி எல்லாம் கொடுக்குறாங்க. அது யாருக்கு போகுதுன்னு தெரியலைங்க சார். எல்லாம் அவங்களே எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதுங்க சார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு ஏதேனும் நிவாரணத்தை வழங்குவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நிரந்தர இருப்பிடமின்றி பெரும்பாலானோர் அல்லலுறும் நிலையில் பெருந்தொகை செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் கவனிப்பறின்றி காணப்படுகின்றமை தொடர்பில் எமக்கு தொடர்ந்தும் பதிவாகின்றது. மன்னார் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட ஜீவநகர் மற்றும் பேசாலை பகுதியிலும் இவ்வாறான நிலை தொடர்கின்றது. மன்னார் மாவட்டத்தின் மன்னார் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட ஜீவநகர் பகுதியே இது. இங்கு வசிக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் இவ்வாறான தற்காலிக இருப்பிடங்களிலேயே நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றனர். வீட்டு திட்டங்களின் போது புள்ளி அடிப்படை என கூறி பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி தாம் நிராகரிக்கப்படுவதாக ஜீவநகர் பகுதி மக்கள் கூறுகின்றனர். வார வீட்டு திட்டத்தை வேற இடத்துக்கு கொடுத்துட்டு இந்தியால பக்கமே வாரதில்லை. இவ்வளவு காலமும் இந்த ஓட்ட வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். நாங்க இவ்வளவு காலமும் இருக்கிறாங்க. இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு மழை வந்தா தொருன்னு எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்குது. மேல பாத்திக்கத்தானே எப்படி போட்டிருக்குட்டு புள்ளி அடிப்படையெல்லாம் பார்த்து எல்லாரும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா இடமும் நாங்க கேட்டுதான் இருக்கோம். கேட்கும் போது புள்ளி குறைவுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்கள் இந்த வீட்டுல இருந்து வருகிறோம். நானும் பிள்ளையும் இருக்கிறோம். ஆனா எங்க கணவர் இல்ல. நாங்க மழை என்றாலும் வெயில் என்றாலும் இதுக்கெல்லாம் இருக்கிறோம். ஆனா ஒழுக்கும் வீடு. இதேவேளை ஜீவநகர் பகுதியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேசாலையில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளில் சுமார் 30க்கும் மேற்பட்டவை கவனிப்பார் இன்றி காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடரும் இவ்வாறான நிலை குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படுமா? யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் வெடிபொருட்கள் தொடர்பான அச்சம் முல்லைத்தீவு மக்களிடையே இன்றும் நிலவுகின்றது. மிதிவெடிகள் முழுமையாக உரிய முறையில் அகற்றப்படாமையே அதற்கான காரணமாகும்.
மிதிவெடி அபாயம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் அச்சத்தில் வாழ்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆனந்தபுரம் மற்றும் முள்ளிவாய்க்கால் பகுதிகளில் மிதிவெடிகள் உரிய முறையில் அகற்றப்படாமையால் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதிகளில் 2011ஆம் ஆண்டு மக்கள் மீள்குடியேறிய பின்னர் மிதிவெடி வெடித்த பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தற்போது எங்கள் காணிக்குள் மண்பட்டியினால் அல்லது உழவு இயந்திரத்தினால் அல்லது வேறு வாகனங்களால் அதை துப்புரவு செய்யும் பொழுதும் ஆங்காங்கே சிறிதாகவும் பெரிய கண்ணிவெடிகளும் வெடிப்பொருட்களும் நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிள்ளைகள் நெருப்பு கொளுத்தும் பொழுது வெடிக்கின்றன, நாங்கள் நடந்து செல்லும் பொழுது வெடிக்கின்றன, வாகனங்கள் போகும்போது வெடிக்கின்றன. மிதிவெடிகளின் ஆயுட்காலம் சுமார் 50 ஆண்டுகள் வரை காணப்படுவதால் அவை முழுமையாக அகற்றப்படும் வரை தாம் அச்சத்துடன் வாழ்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு நிலக்கண்ணிவெடி பிரிவினால் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட்ட போதும் ஆனந்தபுரத்தில் உள்ள புள்ளிச்சிருக்கும் போது கண்ணிவெடி வெடித்து மரணமடைந்தது. இன்னும் எங்கள இடங்கள் சீரான துப்புரவான நிலைக்கு வரவில்லை. மீள்குடியேறிய பகுதிகளில் மிதிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும், எனினும் இந்த பகுதிகளில் மிதிவெடிகள் புதைத்துள்ளமை தொடர்பில் இதுவரை அறிய கிடைக்கவில்லை எனவும் மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்தது. அத்துடன் இது தொடர்பில் ஆராய்ந்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். பசுக்களை பாதுகாத்தல் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. புத்த ஜெயந்தி மாளிகையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் இந்து மற்றும் பௌத்த மத தலைவர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பசுக்களை பாதுகாத்தல் மற்றும் மிருக கொலை செய்வதை எவ்வாறு தடுத்தல் போன்ற விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. ஆனால் இந்து பௌத்த ஒற்றுமை என்பது வேறு மதத்துக்கும் இனத்துக்கும் எதிரான ஒரு ஒற்றுமையாக ஆகிவிடக்கூடாது. அப்படி அல்ல. பௌத்தம் இந்தியாவிலிருந்து வந்தது, புத்தர் பிள்ளைக்கு வந்ததாக நம்பப்படுகின்றது. வந்தது இந்தியாவிலிருந்து வந்திருக்க முடியும். பௌத்த மதத்தை கொண்டு வந்து சங்கமத்தை இந்தியாவிலிருந்து வந்தார், மைந்தர் இந்தியாவிலிருந்து வந்தார், அரச மரக்கலை இந்தியாவிலிருந்து வந்தது, மொழி இந்தியாவிலிருந்து வந்தது, கலாச்சார பண்புகள் இந்தியாவில் வந்தது. வாழக்கூடிய சிங்களவர்களும் தமிழர்களும் எல்லோரும் இந்தியாவிலிருந்து வந்தோம். பல்வேறு காலகட்டங்களில் இருந்து பல்வேறு இடங்களில் வந்தோம். அது உண்மை. அதை புரிந்து கொண்டால் நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் மட்டும்தான் யாரும் சொல்ல முடியாது. ஜனசித பெரமுனவின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் அன்னதான நிகழ்வொன்றை யாழ்ப்பாணத்தில் இன்று ஏற்பாடு செய்திருந்தார். யாழ்ப்பாணம் ரயில்வே குடியிருப்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த அன்னதான நிகழ்வை ஜனசித பெரமுனவின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் ஆரம்பித்து வைத்தார். இதேவேளை ஜனசித பெரமுனவின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் நல்லூர் கந்தசுவாமி கோயிலையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து வடமாகாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் சந்தித்து கலந்துரையாடினார். சற்று முன்னர் வரை 17 ஓவர்கள் நிறைவில் 88 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்த நிலையில் துடுப்படுத்த ஆடி வருகின்றது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நியூஸ் 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.